நீ மடையன் மாதிரி பேசக்கூடாது, பேயன் மாதிரி பேசக்கூடாது, மடையன் மாதிரி சொல்லி அதுக்குரிய கூட்டம் இல்லை. நாமல் நாகரிகமாகவும் மரியாதையாகவும் நீங்கள் பேச வேண்டும் என்று நான் முதலாவது. இங்கே இருக்கின்றவர்கள் ஒன்று முட்டாள்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்திருக்க வேண்டும். மைந்தேவுடைய செல்ல பிள்ளையாக இருந்தவர் நீங்கள். பிறகு ரணில் பஸ்ஸிலே ஏறக்கூடாது என்ற சீனில் நீங்கள் ரணிலுடைய முதல் சீட்டிலே ஏறி நின்று டிரைவர் வேலை பார்த்த போது ரணிலிடம் பேசி செஞ்சிருக்கலாம். நீங்கள் செய்யவில்லை. நீங்கள் மக்களை குழப்புகிறீர்கள். இதனை மீண்டும் தடுப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இதனை தடுத்தவர்கள் என்பது இந்த ஊருக்கு நன்றாக தெரியும். இவர் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு வருவதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, என்ன வகையான கூட்டத்தினை பிரதேச செயலகம் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதனையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். யாரையும் மீண்டும் மீண்டும் நீங்கள் முட்டாளாக்க பார்க்கிறீர்கள். சென்ற 27ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்தில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் மற்றும் இந்த குழு கூட்டத்தில் நடந்த விடயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வினை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் எங்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. இந்த டிவிஷனல் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட தவிசாளராக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா அவர்கள் செயற்படுகிறார். பிரதேச செயலாளர் அவர்கள் அவருடைய செயலாளராக செயற்படுகிறார். அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நான் நினைக்கின்றேன் ஒரு 3 கூட்டம் 2 கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய மேயர் அவர்கள் இதுவரைக்கும் வருகை தரவில்லை. அவருடைய பிரதிநிதிகள் வருகை தந்திருந்தார்கள். மேயர் அவர்கள் வருகை தரவில்லை. சென்ற கூட்டத்தில் அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய மேயர் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். இந்த கூட்டம் நடைபெற்றது. அதிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆதம்பாவா அவர்கள் தவிசாளர் என்ற அடிப்படையிலே அவரால் குறிக்கப்பட்ட பிரேரணைகள் மற்றும் பல வகையான திணைக்களங்களினால் பிரேரிக்கப்பட்ட பிரேரணைகள் என்பன கலந்துரையாடப்பட்டு முடிவு செய்யப்பட்டு போய்கொண்டிருந்தன. இங்கே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றது. அக்கரைப்பற்று மாநகர சபையின் முதல்வர் அவர்கள் எங்களுடைய பிரதேச செயல கோஆர்டினேட்டிங் கமிட்டி இந்த டிசிசி கூட்டத்திற்கு அவர் ஒரு பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். 4-5 பிரேரணைகளிலே அவருடைய முதலாவது பிரேரணை சுனாமி வீட்டு திட்டம் சம்பந்தமான காணிகளை பகிர்ந்தளிப்பது சம்பந்தமான ஒரு பிரேரணையாக இருந்தது. அந்த பிரேரணையை அவர் விளங்கப்படுத்துகின்ற போது எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற காணிகளில் முக்கியமான காணி ஒன்று இந்த சுனாமி வீட்டு திட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காணி சுமார் 180 ஏக்கர் இருப்பதாகவும் அந்த காணிகள் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் கூறியிருந்தார். அவ்வாறு அவர் கூறுகின்ற பொழுதோ அதிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அதனுடைய தவிசாளர் ஆதம்பாவா அவர்கள் இது ஏற்கனவே சுனாமி வீட்டு திட்டத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற விடயம் 180 ஏக்கர் காணிகளையும் எவ்வாறு பகிர்ந்தளிப்பது என்பதிலே பிரச்சனை இருக்கிறது, இது ஏற்கனவே வழக்கு சம்பந்தப்பட்ட விடயம் என்கிற விடயத்திலே அது கூற தலைப்பட்டார். அவ்வாறு அவர் பேசிக்கொண்டு இருக்கிற போது சபையிலே வந்திருந்த அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்களும் மரக்குதிரையைச் சேர்ந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒரு சிலரும் சேர்ந்து இதிலே ஒரு வாத பிரதிவாதத்தை ஏற்படுத்த ஆரம்பித்துக் கொண்டு போனார்கள் சுனாமி வீட்டு திட்டம் சம்பந்தமாக. அதிலே எங்களுடைய அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய பிரதி மேயர் ஒய்ஸ் அவர்கள் இது இந்த குறிப்பிட்ட வழக்கிலே தேசிய விகிதாசாரம் என்கின்ற ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை, அது எங்கே இருக்கிறது என்கின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை தெரிவித்தார். அப்ப அதிலிருந்து நாங்கள் புரிந்து கொண்டோம் இவர்களுக்கு இந்த வழக்கு சம்பந்தமான ஒரு தெளிவான அறிவு ஒன்று போதாமல் இருக்கிறது என்பது எங்களுக்கு புரிந்தது. அதனால் அங்கே நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நான் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள ரத்நாயக்க அவர்களுடைய ஒரு பிரதிநிதியாக நாங்கள் சென்றிருந்தோம். கௌரவ வசந்த பியதிசவுடைய பிரதிநிதியாக சகோதரர் ரமேஷ் மொய்யின் அவர்கள் போயிருந்தார்கள். அவ்வாறு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்ப முடியும் என்ற அடிப்படையிலே நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள ரத்நாயக் அவர்களுடைய ஒரு பிரதிநிதியாக சென்றிருந்தேன். சுனாமி வீட்டு திட்டம் சம்பந்தமாக நீண்ட காலமாக நாங்கள் நீண்ட ஆய்வுகளை செய்திருக்கின்றோம். வழக்கு சம்பந்தமாக ஆழமாக படித்திருக்கின்றோம். பலதரப்பட்ட மக்களோடும் பலதரப்பட்ட அலுவலர்களோடும் உத்தியோகத்தரோடும் நான் நீண்ட கலந்துரையாடல்களை செய்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல அதனுடைய நேரடியாக சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஃபேரியல் அஷ்ரப் அவர்களோடு நான் நீண்ட கலந்துரையாடலை செய்திருக்கிறேன். அதன் அடிப்படையிலே இது சம்பந்தமான
ஓரளவு தெளிவான அறிவும் அதனுடைய அணுகுமுறையும் என்னிடம் இருக்கிறது. சோ அதனால் இந்த வழக்கை பற்றி இவர் கூறுகின்ற பொழுது நான் அங்கே இருந்த ஒய்வாங்கியை வாங்கி இந்த வழக்கில் இருக்கிற பிரச்சனை என்ன, இந்த வழக்கிலே ஏன் விகிதாசாரம் என்கின்ற தேசிய விகிதாசாரத்திற்கு கொடுக்கப்படுகிறது என்கின்ற வியாக்கியானம் எங்கிருந்து வருகிறது என்கின்ற விடயத்தினை நான் தெளிவாக விளங்கப்படுத்தி கொண்டு விட்டு நான் உட்கார்ந்து விட்டேன். அதன் பிறகு அதற்கு பதிலளிக்க வந்த கௌரவ மேயர் அவர்கள் அவர் என்னை சுட்டிக்காட்டி இவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தெரிந்துதான் வந்திருக்கிறோம், இது வழப்பம் இல்லாமல் கதைக்க கூடாது, நான் சொல்ல வந்த விடயம் வேறு, இவர் சொல்லி இருக்கிற விடயம் வேறு என்று அவர் ஆரம்பித்தார். அவருக்கு வளமையாக ஒத்து ஊதுகின்ற மரக்குதிரையைச் சேர்ந்த கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் எழும்பி இது சம்பந்தமாக அவரும் பேச ஆரம்பித்த போது நான் எழுப்பி சொன்னேன், நான் எந்த விளப்பமும் இல்லாமல் நாங்கள் வரவில்லை, நிரம்ப விளக்கங்கள் தெரிந்து கொண்டுதான் வந்திருக்கிறோம், விரும்பினால் நாங்கள் பேசுவோமா எல்லா விளக்கத்தையும் என்று கேட்ட நேரத்தில் மரக்குதிரையைச் சேர்ந்த உறுப்பினர் அப்படி என்றால் சொல்லுங்களேன் என்று அவர் கூறினார். அப்பொழுது நான் சொல்ல ஆரம்பித்தேன், இந்த சுனாமி வீட்டு திட்டத்தை தடுத்தவர்கள் யார் என்பது இந்த ஊருக்கு நன்றாக தெரியும். இந்த சுனாமி வீட்டு திட்டம் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதனை பெறக்கூடாது என்று சொல்லி பள்ளிகளிலே மக்களை கூட்டி அனௌன்ஸ் பண்ணினவர்கள் யார் என்று தெரியும். பதுர் பள்ளிவாசல் அடியில் பேரியல் அஷ்ரப் அவர்களுக்கு அடிக்க போனவர்கள் யார் என்று தெரியும். டயர் போத்து பத்த வைத்தவர்கள் யார் என்று தெரியும். அதே நேரம் டிஎஸ்க்கு அடிக்க போனவர்கள் யார் என்று தெரியும் என்று நான் இதை பற்றி சொல்லவான்னு நான் சொல்லிக் கொண்டு போகிற நேரத்தில் கௌரவ மேயர் அவர்கள் கடுப்பாகி விட்டார். அதன் போது எங்களுடைய மரக்குதிரையைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவருக்கும் எங்களுடைய உறுப்பினர் சகோதரர் ரமேஷ் மூடாவுக்கும் இடையிலே ஒரு நீண்ட வாக்குவாதம் ஏற்பட்டு கொண்டு சென்று அது ஓய்ந்து விட்டது. அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கௌரவ மேயர் அவர்கள் என்னை நோக்கி, நீ மடையன் மாதிரி பேசக்கூடாது, பேன் மாதிரி பேசக்கூடாது, மடையன் மாதிரி என்று சொல்லி அவர் தன்னுடைய கையில் இருந்த தண்ணீர் போத்தலை எடுத்து என்னை நோக்கி வீசுவதற்காக அவர் எடுத்திருந்தார். அவ்வாறு வீசுவதற்கு அவர் எடுத்த சந்தர்ப்பத்தில் தான் நான் பின்னர் எழுந்து வந்து அவரிடம் மிகவும் அமைதியாக கூறினேன், நீங்கள் அவ்வாறு பேசக்கூடாது, நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது, இது அதுக்குரிய கூட்டம் இல்லை, இது நாமல் நாகரிகமாகவும் மரியாதையாகவும் நீங்கள் பேச வேண்டும் என்றுதான் நான் முதலாவது சொன்னேன். அதற்கும் மாறி நீ மடையன் மாறி கலைக்க கூடாது என்று சொன்ன போதுதான் நானும் மாறி அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவருடைய பாஷையில் அவர் பாவித்த அதே பாஷையை பாவித்து நாங்களும் பதில் சொல்ல வேண்டிய தேவைக்கு வந்தது. நாங்களும் அதனை பதிலை சொல்லிவிட்டோம். அதன் பிறகு எங்களுடைய வேறு வேலைகள் என்ற காரணத்தினால் நாங்கள் அங்கிருந்து வெளியாகி வந்தோம். இதுதான் சென்ற பிரதேச ஒழுங்கிணைப்பு கூட்டத்திலே நடந்த ஒரு விடயம். இந்த விடயத்தை பார்க்கிற போது கௌரவ முதல்வர் அவர்களினால் போடப்பட்ட பிரேரணை, விதைச்சோலை பிரதேசத்திலே இருக்கின்ற காணிகள் முஸ்லிம்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று அவர் ஒரு பிரேரணையை போடுகிறார். இந்த ஊரில் பிறந்த எல்லா மகனுக்கும் தெரியும், இந்த நுரைச்சோலை வீட்டு திட்டத்தை மக்களுக்கு கொடுக்காமல் தடுத்தவர் யார் என்று தெரியும். பேரியல் அஷ்ரப் அவர்களை வைத்து இந்த வீட்டு திட்டத்தை கொடுத்து விட்டால் தன்னுடைய வாக்கு வங்கி சரிந்துவிடும் என்பதற்காக இதனை தடுத்தவர் யார் என்பது இந்த ஊரில் இருக்கின்ற எல்லோருக்குமே தெரியும். இந்த வழக்கை போடுவதற்கு தூண்டியவர் யார் என்பது இந்த ஊரில் இருக்கின்ற எல்லோருக்குமே தெரியும். இந்த 500 வீடுகளும் அந்நேரம் கொடுக்கப்பட்டிருந்தால் இன்று இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் பூதாகரமாக 15-16 வருடங்களுக்கு பின் பூதாகரமாக வெடித்திருக்கார். இதனை தடுத்து நிறுத்தியவர்கள், உங்களுடைய அரசியல் சுய லாபத்திற்காக தடுத்து நிறுத்தியவர்கள் யார் என்பது இங்கு இருக்கின்ற சிறு பிள்ளைக்கு கூட தெரியும். இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பிரேரணை போட்டு அங்கே இருக்கின்ற காணிகள் முஸ்லிம்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லல என்று சொன்னால் இங்கே இருக்கின்றவர்கள் ஒன்று முட்டாள்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்திருக்க வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், இவ்வளவு காலமும் இந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சராக இருந்தவர் நீங்கள், மஹிந்தனுடைய செல்ல பிள்ளையாக இருந்தவர் நீங்கள் விரும்பி இருந்தால் இந்த வீட்டு திட்டத்தை அந்நேரமே கொடுத்திருக்கலாம், நீங்கள் அதனை செய்யவில்லை. நீங்கள் விரும்பி இருந்தால் விரும்பியவாறு இதனை பிரித்திருக்கலாம், நீங்கள் அதை செய்யவில்லை. நீங்கள் விரும்பி இருந்தால் இந்த வழக்குக்கான ஒரு தீர்வை கொடுத்து நீங்கள் அதனை செய்ய முயற்சிக்கலாம், நீங்கள் அதை செய்யவில்லை. இறுதியாக நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரம் நீங்கள் அதனை செஞ்சிருக்கலாம், நீங்கள் செய்யவில்லை. பிறகு ரணிலில் பஸ்ஸிலே ஏறக்கூடாது என்ற சீனில் நீங்கள் ரணிலுடைய முதல் சீட்டிலே ஏறி நின்று டிரைவர் வேலை பார்த்த போது ரணிலிடம் பேசி செஞ்சிருக்கலாம், நீங்கள் செய்யவில்லை. அவ்வளவுத்தையும் செய்யாமல் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் வந்து உண்மைக்கு உண்மையாக சுனாமி வீட்டு திட்டத்தில் இருக்கின்ற வீடுகளை சரியான முறையில் பங்களிக்க பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிற போது
நீங்கள் இந்த பிரதேச செயலகத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இவ்வாறான ஒரு பிரேரணையை கொண்டு வருகிறீர்கள் என்றால் இதிலிருந்து தெளிவாக விளங்குகிறது, இதனை பேரியல் அஷ்ரப்புக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதனை தேசிய மக்கள் சக்திக்கும் செய்தவர் முயற்சிக்கிறீர்கள் என்பது தெளிவாக விளங்குகிறது. அதாவது நீங்கள் தேசிய மக்கள் சக்தியினை சார்ந்தவர்கள் சுனாமி வீட்டு திட்டத்தை கொடுக்க கூடாது என்பதற்காக குழப்புவதற்காகவும் இந்த தீர்மானத்தை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் என்பது தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது. நீங்கள் மக்களை குழப்புகிறீர்கள், இதனை மீண்டும் தடுப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள். இந்த வீட்டு திட்டம் முஸ்லிம் மக்களுக்காக கட்டப்பட்டது. இன்றைக்கு நீங்க தீர்மானம் சொல்லல, இங்க இருந்து முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் எங்களுடைய காணிகள் சொல்லி, இந்த மக்களினுடைய எண்ணம், இந்த ஏழை மக்களின் சிந்தனையின் நலனும் உங்களுக்கு தடுக்க கொலை எங்க இருந்துச்சு? அந்த மக்களுக்கு கொடுக்காம தடுக்க கொலை உங்களோட கல்வியில அந்த இரக்க குணம் இந்த மக்களின் மீதான நம்பிக்கை வரலையா? பச்சை பொய் அரசியலுக்காக மீண்டும் மீண்டும் தவறை செய்கின்றவர்களாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் இருக்கிறது. உங்களுக்கு சோப்பு போடுவதற்கு மரக்கூரையை சேர்ந்த சிலரும் உங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இதனை தடுத்தவர்கள் என்பது இந்த ஊருக்கே நன்றாக தெரியும். இவ்வாறு நான் பேசி இருந்து போட்டு போகிற போது அவருடைய சொந்தக்காரரும் அவருடைய பாடிகார்ட் என்று சொல்பவரும் ஒருவரும் திடீரென்று என்னை நோக்கி ஓடி வந்து என்னுடைய நெஞ்சிலே கையை வைத்து என்னை அவர் தள்ள முற்பட்டார், என்னை தள்ளி விடுவது. அதன் பிறகு மரியாதையாக நீங்கள் கதைக்க வேண்டும் என்று அவர் என்னிடம் கூறினார். அப்ப நான் கூறினேன், இதனை ஆரம்பித்தவர் யார் என்று கூறினார். அதுக்கு அவர் சொன்னார், உங்களுக்கு தெரிந்தானே நீங்கள் மரியாதையாக கதைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதனை ஆரம்பித்தவர் யார்? அதன் பிறகு மேலிருந்து எங்களுடைய பிரதேச செயலாளர் இறங்கி வந்து என்னையும் அவரையும் அவர் பிரிக்க போகின்ற நேரத்தில் இல்ல இவர் விடத்தை நிக்கட்டும் என்று என்னுடைய ரைட் ஆஃப் மூவ்மெண்ட், நான் அசைகின்ற என்னுடைய உரிமையை அவர் தடுத்து என்னை தடுத்திருந்தார். முதலாவது, இவர் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு வருவதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்த பொறுப்பை அக்கரைப்பற்றினுடைய பிரதேச செயலாளரும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். செயலாளர் என்ற அடிப்படை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உள்ளூராட்சி ஒரு மன்றத்தினுடைய தலைவர் வந்தால் அதனுடைய பிரதி தலைவர் வர முடியாது, அதனுடைய தவிசாளர் வந்தால் அதனுடைய பிரதி தவிசாளர் வர முடியாது. ஒரு தேசிய பட்டியலில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பண ஒதுக்கீடை அந்த மாவட்டத்திற்கு அவர் ஒதுக்காமல் இருந்தால் அவர் வர முடியாது. ஒரு கட்சியைச் சேர்ந்த உறுப்பினரில் ஒருவர் தான் வர முடியும். அங்கே தேசிய காங்கிரஸை சேர்ந்த மாநகர சபை உறுப்பினர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள், அவர் வர முடியாது. எங்களுடைய மேயர் அவர்கள் வந்திருப்பதனால் பிரதி மேயர் அதில் பங்களிக்க முடியாது. அக்கரைப்பட்டு பிரதேச சபையினுடைய உதவி தவிசாளர் வந்திருந்தார், அவர் அங்கே வர முடியாது. இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள ரத்நாயக்கவின் பிரதிநிதியாகிய என்னை தடுப்பது என்றால் என்ன வகையான கூட்டத்தினை பிரதேச செயலகம் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதனையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பிரதிநிதிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்ற நிலைமையிலே பிரதேச ஒழுங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டு இது சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகிறோம். எல்லா விடயங்களும் சரியாக நடைபெறும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சுனாமி வீட்டு திட்டத்தை மீண்டும் தடுக்கின்ற முயற்சியில் தான் அக்கரைப்பற்றினுடைய மேயர் அதாவுல்லா அவர்கள் செயற்பட்டு கொண்டு வருகிறார். அதனுடைய ஒரு பிரதிபலன் தான் இது. இதனை செய்வதற்கு மிகவும் பிரயத்தனம் எடுத்து இதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கின்ற எங்களுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வைத்து நாங்கள் அதற்கு என்ன செய்யலாம், எவ்வாறு இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று தேசிய மட்டத்தில், ஜனாதிபதி மட்டத்தில், பிரதமர் மட்டத்தில் பாரிய கலந்துரையாடல்களை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதனுடைய பயனாளிகள் சம்பந்தமாக செய்கிறோம், மற்ற விடயங்கள் சம்பந்தமாக செய்கிறோம். அப்படி இருக்கிற போது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு பிரேரணையை போட்டு நீங்கள் முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்கணும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் இவ்வளவு காலம் முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்காம வச்சிருந்தாக்கள் யாரு? யாரை மீண்டும் மீண்டும் நீங்கள் முட்டாளாக்க பார்க்கிறீர்கள் என்பதனை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இதுதான் ஒரு முக்கியமாக எங்களுடைய பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நடைபெற்றது. அதனுடைய அழைப்புகளிலே பல ஒழுங்கினங்கள் காணப்படுகின்றன. அதே நேரம் கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய ஒரு உறுப்பினருக்கு ஒரு கதிரை போடப்பட்டிருக்க வேண்டும், அந்த கதிரை போடப்படவில்லை. இது ஒரு சரியான முறையிலே ஒருங்கிணைக்கப்படவில்லை என்பது எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது. அது சம்பந்தமாக நாங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் இப்பொழுது எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அமைச்சராக இருந்தோம், நாங்கள் ஆணி புடுங்கினோம் என்பதெல்லாம் பழைய கதை. இன்றைய காலகட்டத்தின் நிதர்சனங்களுக்கு நாங்கள் எல்லோரும் திரும்ப வேண்டும். யாரு அதிகாரத்தில் இருக்கிறார், யாரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் சேவனாக இருக்கிறார், யாருடைய கையில் அரசாங்கம் இருக்கிறது என்கின்ற பிரஜையோடும் உணர்வோடும் நாங்கள் செயற்பட வேண்டும். இல்லாவிட்டால் மீண்டும் மீண்டும் நாங்கள் முகம் குப்புற விழ வேண்டிய நிலைமை
வரும் என்பதனையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.